ஆன்லைன் பேக்கிங் கோர்ஸ். சின்ன சின்ன டிப்ஸோட ஸ்பைஸ் பவுடர் எப்படி பர்ஃபெக்டா பண்ணணும் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நான் ஒரு ஹோம் பேக்கர். வெல்கம் டு மை சேனல். இந்த ஸ்பைசஸ் பவுடருக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது மூணுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஸ்பைஸ் பவுடரில் எந்தெந்த ரெசிபிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ளம் கேக், எக்லஸ், எக் பேஸ்ட் எல்லா ப்ளம் கேக்குக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். முக்கியமாக பனானா கேக்குக்கு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஃப்ளேவர்ஃபுல்லாக நல்லா இருக்கும். நான் ரெசிபி ஷேர் பண்ணுவேன் கூட சீக்கிரமாகவே. ஸ்டே டியூன்டாக இருங்க. அண்ட் கேரட் டேட்ஸ் கேக்கு, அப்புறமாட்டு ஸ்பைஸ்டு மசாலா குக்கீஸ், அதுக்கப்புறமா நட் ஃபில்டு கேக்கு எல்லாத்துக்குமே இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பைஸ் பவுடர் நீங்கள் மேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மெஷரிங் ஸ்கேல் வச்சுக்கோங்க. சின்னமன் 9 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அதை வந்துட்டு எனக்கு ரோலாக கிடச்சிது. ஸோ நான் வந்துட்டு குட்டி குட்டியாக அதை வந்துட்டு பிரேக் பண்ணி போட்டுக்க போகிறேன். ட்ரை ரோஸ்ட் பண்ணணும், அதுக்காக தான் பேனில் நான் போடுவேன் ஒரேடியாக. ஸோ நீங்கள் அது மாதிரி மெஷர் பண்ணி நீங்கள் வந்துட்டு குட்டி குட்டியாட்டு இது மாதிரி பிரேக் பண்ணி போட்டுக்கோங்க. கிறிஸ்மஸ் சீரீஸ் ஸ்பெஷல் சிலபஸ் வந்துட்டு இந்த நவம்பரோட நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமாட்டு கிறிஸ்மஸ்க்கு அப்புறமா தான் கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணதாட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். இந்த கிறிஸ்மஸுக்கு முன்னால் கிறிஸ்மஸ் ரிலேட்டடாட்டு ஏதாச்சும் ரெசிபிஸ் உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வந்துட்டு லவங்கம் இல்லைன்னா கிராம்பு இது வந்துட்டு 9 கிராம் எடுத்திருக்கேன். இதையுமே பேனில் போட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு ட்ரை ரோஸ்ட் பண்ணுறதுக்கு பேனில் போட்டுடலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு கார்டமன் வந்துட்டு ஏலக்காய் வந்துட்டு 9 கிராம் எடுத்திருக்கேன். எந்த ஸ்பைசஸ் நீங்கள் எடுத்தாலுமே 9 கிராம், அதாவது சம அளவில் நான் இப்போ 9 எடுத்திருக்கேன் மாதிரி நீங்கள் வந்து 10 எடுத்துருக்கலாம், இல்லை 20 கிராம் ஆட்டு எடுக்கலாம். உங்களுடைய ஆர்டர்ஸ் எவ்வளோ வருதோ அதுக்கு ஏற்றபடி நீங்கள் வந்து மெஷர்மெண்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜாஸ்தியாக்கலாம் இல்லைன்னா கம்மியாக எடுத்துக்கலாம். அது உங்களுடைய ஆர்டர்ஸுடைய அளவை பொறுத்து. நீங்கள் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா பிரச்சனை கிடையாது. அதில் வந்துட்டு துருதுருவாக கிடக்கும். அதாவது இந்த ஏலக்காயோடைய தோல் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு ஒரு மாதிரி சவரி தோல் போல கிடக்கும். சவரியில் நம்ம பிச்சு போட்டால் எப்படி கிடக்கும் அது மாதிரி கிடக்கும். எனக்கு அந்த பிரச்சனை எதுக்கு நான் வந்திருந்து. ஸோ அதனால தான் நான் சொல்லி அதுக்கப்புறமா தோணுச்சு எனக்கு நம்ம வந்து சிக்கன் ரெசிபிக்கு எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ணுவாங்க, நல்லா நைஸாக கிடைக்கும். சரி நம்ம அது மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு நான் ட்ரை பண்ணேன். நிஜமாவே ரிசல்ட் சூப்பராக வந்துச்சு. ஸோ அதனால நீங்கள் ட்ரை ரோஸ்ட் கண்டிப்பாக பண்ணுங்கள். லைட்டாக அது ஹீட் ஆனால் போதும். அந்த ஏலக்காய் நீங்கள் பார்க்கும்போது அது வந்து பால் மாதிரி உப்பி வரும். ஸோ அந்த டைமில் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணால் போதும், கரெக்டாக உங்களுக்கு அது வந்துடும். நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கக்கூடாது என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னா நட்மக் அண்டு ட்ரைட் ஜிஞ்சர். நட்மக்னா வேறு எதுவுமே கிடையாது, நம்ம ஜாதிக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா அது. அதுக்கப்புறமாட்டு சுக்கு, இது ரெண்டையுமே நீங்கள் பவுடர் பண்ணி சேர்க்கலாம். எனக்கு வந்துட்டு நான் வாங்கின நட்மக் வந்துட்டு டேமேஜ் ஆனது, அதாவது ஒரு மாதிரி கெட்டு போனதாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அதை வந்து தூர போட்டுட்டேன். அண்ட் எனக்கு வந்துட்டு ஜிஞ்சர் வந்து எனக்கு கிடைக்கல ரீசெண்டாக. ஸோ அதனால் அது கிடச்சதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஆட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு ஷேர் பண்ணேன். சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு ஏலக்காய் உப்பி வரல அப்படின்னா அது வந்து கலர் சேஞ்ச் தெரியும் லைட்டாக. அந்த டைம் நீங்கள் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம் அதை வெளியே. அதுக்கப்புறமாட்டு நான் வந்து சின்ன ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம மீனுக்கெல்லாம் தேங்காய் அரைப்பாங்க இல்லை, அந்த ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமாட்டு ஜிப்லா கவரில் அது நல்லா ஆறுனதுக்கப்புறமா அது ஹீட்டாக இருக்கும். ஸோ ஆறுனதுக்கப்புறமாட்டு இந்த மாதிரி ஜிப்லா கவர் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்தால் போதும். ஒரு வேளை ஜிப்லா கவர் இல்லை உங்களுக்கு வாங்க கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ஏர் டைட் ஜாரில் நீங்கள் போட்டு வச்சுருந்தா போதும். கோல்டு ட்ரை பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க, இதை வைக்கிறதுக்கான ஒரு சூட்டபிளான பிளேஸ். நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் எல்லாம் அதுக்காக வைக்க வேண்டாம். ட்ரையான ஒரு பிளேஸில் நீங்கள் வச்சா போதும், தண்ணி படாமல். அண்ட் காற்று உள்ளே போகாத அளவுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் நான் ரோல் பண்ணி அதை லாக் பண்ணேன், ஜிப் லாக் பண்ணேன். நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. எங்கேயும் உள்ள வந்து காற்று எதுவுமே தங்கி நிற்காது. ஸோ இதை வந்து நிறைய விதமான கேக்கில் நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.